ChatGPTயில் ரீசெண்டாக குரூப் சேட் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் குரூப் சேட் ஆரம்பித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். இந்த சேட்டில் அதிகபட்சம் 20 பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு மெசேஜிங் ஆப் மாதிரி தான் இருக்கும். சேட் பண்ணவும் நல்லா தான் இருக்குது. சேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் ஆப்பையே யூஸ் பண்ணிக்கிட்டோமே, எதுக்காக இந்த ChatGPTலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் கேள்வி வாஸ்தவமானது தான். இந்த குரூப் சேட்டோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ப்ராஜெக்ட்னாலே கண்டிப்பாக பிரெயின் ஸ்டாமிங் பண்ணுவீங்க. நீங்கள் பிரெயின் ஸ்டாமிங் பண்ணும்போது உங்கள் கூட ஒரு ஆளாக ஏஐ இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இங்கே நடக்குது. ஆமாங்க, உங்களோட ஒரு ஆளாக ChatGPTயும் பேச வைக்கலாம். @ChatGPT அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது மூலயமா ChatGPT நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கலாம். சரி, இதோட பர்பஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 4 நண்பர்கள் இந்த குரூப் சேட்டில் இருக்கீங்க. 4 சிலிண்டர் என்ஜினோட ஃபயரிங் ஆர்டர் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுறீங்க. 4 பேர் 4 பதில் சொல்கிறீங்க. அப்புறம் ChatGPT கிட்ட யார் சொன்னது கரெக்டான ஆன்சர்னு கேட்டால் இந்த நபர் சொன்னது தான் கரெக்டான ஆன்சர்னு அது சொல்லும். என்ன காரணம்னு அதையே சொல்லிடும். அதே மாதிரி சேட்டில் 5வது ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவருக்கு இந்த 4 பேர் என்ன பேசினாங்கிறது தெரியாது. அந்த நபருக்கு நம்ம பண்ண சேட்டை சம்மரிஸ் பண்ணியும் காட்டிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு சேட் சீசன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.